கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாலிகுலோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா 4 மெத்தில் ஃபீனால் ஃபீனால் அண்ட் 4 நைட்ரோஃபீனால் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். இங்க நம்ம என்ன அசிடிக் ஸ்ட்ரென்த், அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த்னா என்ன பண்ணணும், ஒரு மாலிகுல் வந்து H+ டொனேட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம வந்து ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ இங்க நமக்கு என்னன்னா இங்க ஆக்சிஜன் வந்து இருக்குது இல்லையா, ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது நம்ம என்ன பண்ணா H+ நமக்கு வந்து வெளியில தள்ளும். ஓகேவா, என்ன ஆகுது, ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு இந்த H+ நமக்கு வந்து வெளில தள்ளுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ இது நமக்கு வந்து அசிடிக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பென்சின் ரிங்கும் நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ மைனஸ் எஃபெக்ட் இருக்கும்போது இந்த பென்சின் ரிங்கும் நமக்கு ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரான் வந்து எடுக்கும். ஆல்ரெடி ஆக்சிஜனாலே எங்கள் எலக்ட்ரானிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது ஆக்சிஜன்லேருந்து நம்ம எலக்ட்ரான் வந்து வாங்குறதுனால அந்த H+ வந்து ரொம்ப குயிக்காக வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ இங்கே வந்து 2 நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. இதே இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்ட். அப்போ ப்ளஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணா பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். அப்போ பென்சின் ரிங் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியால ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு H+ வந்து நமக்கு வந்து வெளியில அனுப்பும். அப்போ இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எஃபெக்ட் வந்து இன்வால்வ் ஆச்சு, இங்க ஒரு மைனஸ் எஃபெக்ட் தான் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? இங்க நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா NO2க்கும் மைனஸ் எஃபெக்ட், NO2க்கும் மைனஸ் எஃபெக்ட், பென்சீனுக்கும் மைனஸ் எஃபெக்ட். அப்போ NO2 பென்சீன்ல இருந்து எலக்ட்ரான் வந்து வாங்கும். அப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜன்ல இருந்து இது வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு உடனே வெளியில தள்ளிடும். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அப்போ நம்ம இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மைனஸ் எஃபெக்ட் வந்து இருந்தாலே அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். பிளஸ் எஃபெக்ட் இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். அப்போ நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எந்த குரூப் வந்து பிளஸ் எஃபெக்ட் எந்த குரூப் வந்து மைனஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேவா, இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஏதாவது ஒரு குரூப்ல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃபெக்டா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணா இந்த குரூப்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே அது எல்லாமே நமக்கு வந்து மைனஸ் எஃபெக்டா தான் இருக்கும். ஓகே, கார்பன் ஹைட்ரஜன்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிளஸ் எஃபெக்டா வந்து இருக்கும். அப்புறம் சில டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் பார்க்கணும். கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் sp3 இருந்துச்சு அப்படின்னா, கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 இருந்துச்சுன்னா அது பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஆகவோ அல்லது வந்து sp ஆவோ இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன ஆகும், மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ மேக்ஸிமம் கார்பன் வந்து நமக்கு வந்து பிளஸ் எஃபெக்ட் தான் இருக்கும். பட் டியூ டு த ஹைபிரிடைசேஷன் நமக்கு என்ன ஆகும், மைனஸ் எஃபெக்ட் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.